வல்லமை உள்ளவரே, வாழ்வு தருபவரே, வல்லமை உள்ளவரே, வாழ்வு தருபவரே, என்றென்றும் நீரே நல்லவரே, உன்னதமானவரே, என்றென்றும் நீரே நல்லவரே, உன்னதமானவரே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பான பிள்ளை, இந்த நாளிலேயும் நமது பலனுக்காக, நமது ஜெயத்திற்காய் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 18:28 வசனம். இட்ஸ் ஃப்ரம் தி புக் ஆஃப் சாம் 18 and verse number 28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். For you will light my candle, the Lord my God will enlighten my darkness. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து கர்த்தர் தனக்கு விடுதலை கொடுத்த போது பாடின சங்கீதம், அல்லது தாவீதனுடைய கடைசி சங்கீதம் இது. ஒவ்வொரு தடவையும் தன் வாழ்க்கையில சத்துருக்களை அவர் கண்டபோது மற்றவர்கள் பயந்தது போல அவர் பயப்படவில்லை. சிங்கத்தை கண்டும் பயப்படல, கரடியை கண்டும் பயப்படல, கோலியாத்தை கண்டு பயப்படல, பெலிஸ்தீனியர்களுடைய நுனித்தோலை வெட்டி எடுத்துமான்னு சொல்லி சவுல் அனுப்பின போது பயப்படல. அவர் பயப்படாததற்கான காரணம் என்னன்னா, செத்துருவோன்ற பயம் எதிராளிகள் தன்னை விட பலவானா இருக்கிறத பார்க்கும். When you see the opponent stronger than you, you know that death is inevitable. You can see, மரணத்தை பார்க்க முடியும். மரணம் தான் கண்ணுக்கு முன்னால இருந்தாலும் கூட மரணத்தை பார்க்காம மரணத்தை ஜெயிக்கிறவர் தன்னோடு இருக்கிறத தாவீது பார்த்ததுனால இங்கே பிரியமானவர்களே இங்க சொல்றாரு, அறிக்கை செய்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். It is a declaration. என் தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களே இருளை வெளிச்சமாக்குவீர், என் சாவ உயிரா நீங்க டர்ன் பண்ணுவீங்க. அதை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீங்க என் வெளிச்சம், என் விளக்கை ஏத்துவீங்கன்னா you are my power and you are my protection. நீங்க தான் என் வல்லமை, நீங்க தான் என் பாதுகாத்து, நீங்க தான் என்னை வழி நடத்துகிறவர், நீர் தான் என்னை பலப்படுத்துகிறவர், நீங்க தான் இருள் சூழ்ந்த என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய நம்பிக்கையும் என் விளக்கமா இருக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் எல்லார் மேலேயும் ஜெயத்தை கொடுத்த போது ஜெயம் எடுத்துட்டாரு, ஓய்ந்திருக்கிறாரு. ஆனாலும் சொல்றாரு, இன்னும் நான் வாழ்வதற்கு என் விளக்க நீங்க ஆண்டவரை ஏற்றுவீங்க. சீக்கிரம் நான் செத்துற மாட்டேன். வியாதிகளோ சத்துருக்களோ ஏவுதலோ செய்வனையோ மனுஷ வைரச்சல்களோ பின்னால பேசுற சாபமோ என்னை அழிச்சிடாது. ஏன்னா என் விளக்க அணைக்க ஒருத்தனாலே முடியாது, நீங்க என் விளக்க ஏற்றவர். ஆகையால் பயப்படாதீங்க தேவஜனமே, கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார், உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, யாருடைய விளக்கை அணைக்கிறதற்கு சத்ரு என்ன திட்டம் போட்டாலும் உங்க நாமத்தை அறிந்திருக்கிற மக்களுக்கு நீங்க விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறதுனால அவருடைய இருள்கள் எல்லாம், வியாதியின் செயல்கள், மரண செயல்கள், மரண பயங்கள், குழப்பங்கள், இதையெல்லாம் அகற்றுகிற ஒரு வெளிச்சம் உன் பிள்ளைகளுடைய சிந்தையிலையும் அவருடைய ஆண்டு குடும்பத்திற்குள்ளே வரட்டும். அவர்களும் சேர்ந்து சொல்லட்டும், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வல்லமை உள்ளவரே, வாழ்வு தருபவரே. God bless you, church. Have a blessed day. Amen.